ஒரு 3 வாட்டியை பட்டா கேன்சல் பண்ணுவாங்க, பட்டாவை மறுபடியும் புதுப்பிப்பாங்க. இந்த 95 சென்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அதை கோவில் நிலம்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன செய்கிறாரு, பிஸ்னஸ் தான் தனியாக நடத்திட்டு இருக்காங்க. எப்படி நடத்திட்டு இருக்காங்கன்னா, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் இருந்தால் தப்பாக போய்டுன்னு சொல்லிட்டு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லி எங்கேருந்து வந்திருக்கோம்னா அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் கொரட்டூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய பில்டர் வந்து அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ். இப்போ அவருடைய பேர் வந்து அர்பன் ரைஸ், பேரை மாற்றிக்கிட்டாங்க பில்டர். இந்த 2036 வீட்டில் இப்போ எங்களுக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, கோவில் நிலத்தில் பட்டா இருக்கிறதால கோவிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ஹெச்ஆர்என்சியில் மாற்றிட்டதால் வெப்சைட்டில் எங்களால் வாங்கவோ விற்கவோ மார்ட்கேஜ் பண்ணவோ முடியல. இது 2015 பில்டருக்கு தெரிஞ்சிருக்கு இது கோயில் பட்டான்னு சொல்லி. 2002 சர்வே நம்பர் 590, 591 மொத்தம் 95 சென்ட்டில் இந்த சர்வே நம்பர் ப்ராப்ளம் இருந்திருக்கு. இவங்க 2015 தெரிஞ்ச உடனே இவங்க யார்கிட்டையும் சொல்லலை. மொத்தம் 8 பிளாக் இருக்குது. அந்த 8 பிளாக்கில் 5 பிளாக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் குடியேற ஆரம்பிச்சிட்டோம். 6வது 7வது 8 கட்டும்போது அது 2015. அப்போ தெரிஞ்சிருந்தும் அவங்க கண்டினியூஸாக கட்டிகிட்டே இருந்தாங்க. ஒரு 3 வாட்டியை பட்டா கேன்சல் பண்ணுவாங்க, பட்டாவை மறுபடியும் புதுப்பிப்பாங்க, ரீஇஷ்யூ பண்ணுவாங்க, மறுபடியும் பட்டா கேன்சல் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் காரணம் வேறு ஏதோ சொல்லி இன்டர்னலாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் பட்டாவை ரீஇஷ்யூ வாங்கிட்டாங்க. 2018 ஒரு கேஸ் வருது. அந்த 2018 கேஸ் வரும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோவில் நிலம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பில்டர்கிட்ட சொல்லிட்டாங்க. 2018 ஒரு 6 மாதம் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நாங்களாம் போய் கேட்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகிருக்கு, இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லும்போது இது ஒரு சிம்பிள் வந்து இஷ்யூ, நாங்கள் சால்வ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்க பட்டா. நாங்கள் மறுபடியும் அந்த 6, 7, 8 இருக்கிறவங்களும் ஃப்ளாட்ஸை வாங்கி குடியேற ஆரம்பிச்சிட்டோம். 2025 போன வருஷம் செப்டம்பர் மாதம் இதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டே வந்துடுச்சு. என்னன்னு சொன்னால், இந்த 95 சென்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம், அதை கோவில் நிலம்னு சொல்லிட்டு. 25 செப்டம்பர்லேருந்து நாங்கள் கேட்குறோம், இதுக்கு வந்து என்கிட்ட பேரண்ட் டாக்குமெண்ட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எங்கள் பில்டர் சைட்லேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையல. எங்களால் இந்த 2036 ஃப்ளாட்டை விற்கவோ வாங்கவோ முடியல, மார்ட்கேஜ் பண்ணவும் முடியல. இப்போ இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, இந்த வருஷம் ஜனவரி 15ஆம் தேதிக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த 2 சர்வேவும் கோவில் நிலம்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் ஏற்றந்தால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்களுக்கு புதிய நெருக்கடி இப்போ என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே லோன் வாங்கி தான் பண்ணியிருக்கிறோம். பேங்க்லேருந்து இந்த வேல்யூ வந்து 0 ஆனதால் எங்களை வந்து கூப்பிட்டு பணம் கட்ட சொல்கிறாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஒவ்வொருத்தருடைய ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா. இப்போ 2000 மினிமம். இப்போ 2036 ஃப்ளாட்டினுடைய டோட்டல் காஸ்ட் வந்து 2500 கோடி ரூபா. எங்கள் பில்டர் வந்து எங்களை ஏமாற்றி இந்த 2500 கோடி ரூபாயினுடைய ஒர்த்தை வந்து 0 பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறாரு, பிஸ்னஸ் தான் தனியாக நடத்திட்டு இருக்காங்க. எப்படி நடத்திட்டு இருக்காங்கன்னா, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு பேர் இருந்தால் தப்பாக போய்டுன்னு சொல்லிட்டு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு 4-5 ப்ராஜெக்ட்டு மாதவரம், கேளம்பாக்கம் இங்கெல்லாம் ஓடிட்டுருக்கு, பெரம்பூர் அங்கெல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து எங்கள் வேல்யூ வந்து 0. நாங்கள் டிஜிபி கிட்ட என்ன பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கோம்னா, இந்த 2500 crores லாஸை இந்த பில்டர் வந்து எங்களுக்கு ஆன்சரபிள், ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும், இதில் இன்வால்வ் ஆன எல்லா அஃபீஷியல்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்பீல் போக சொல்லியிருக்காங்க கோர்ட்டே என்ன சொல்கிறாங்க, சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மாதம் டைம் கொடுத்தாங்க. பில்டர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலை, அதுக்கு அப்பீலும் போகலை. அவங்க 3 மாதம் முடிஞ்ச உடனே கரெக்டாக ஜனவரி 7ஆம் தேதி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷனை. நீங்கள் கேட்டுக்கிறீங்க இந்த பர்பஸ் ஆஃப் விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எதுக்கு நாங்கள் காவல் நிலையத்தை நாடி புகார் தர வந்துருன்னு சொன்னீங்கக்கா. இது வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது 2009 தெரியும். தெரிஞ்சும் ஏமாற்று உள்நோக்கத்துடன் எங்கள் 2000 அதாவது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா 2037 பேர் ஏமாற்று உள்நோக்கத்துடன் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணுறாங்க. உள்நோக்கனாக்கா தெரிஞ்சே இதை செயல்படுத்துகிறாங்க. நாங்கள் இதை தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கேட்கும்போதும் பல்வேறு வழிகளில் எங்களை ஏமாற்ற முயற்சி தான் பண்ணுறாங்க. ஈவன் தோ கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது என்ன சொல்கிறாங்க சொன்னால், அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் லீகல் பார்த்து தான் வாங்கணும். நாங்கள் லீகல் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த
கம்பெனி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கம்பெனியே கிடையாது. எப்பெல்லாம் வந்து ஸோ அது வந்து என்ன சொல்லிங்கன்னா அது ஃபேப்ரிகேட் டாக்குமெண்ட்டா என்னன்ற விஷயம் வந்து நீதிமன்றம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது மட்டுமே கிடையாது, அவங்க எங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2015 ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த அலைன்ஸ் ஆர்ச்சாஸ் ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அசோசியேஷனுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது கூட அவங்க முன் வராத பட்சத்தில் அப்புறம் எலெக்ஷன் நாங்கள் கண்டஸ்ட் பண்ணி அசோசியேஷன் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அசோசியேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன சொல்லிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எங்கள் பில்டிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு கார்பஸ் பண்ணுறதுலாம் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இது வரைக்கும் எங்கள் 8 பிளாக்குக்கு ₹1 கார்பஸ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணலை. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 30 crores rupees. அதுக்கப்புறம் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னாங்க. க்ளப் ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளப் ஹவுஸுக்கு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ₹1 lakh அது மெம்பர்ஷிப்பு, ₹1.5 crore ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அது மோர் தென் 30 crores மேலே இருக்குது. க்ளப் ஹவுஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸ் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கும் ஒரு ரெமெடி இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கூட நாங்கள் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு போராட்டங்கள் இது மாதிரிலாம் போகும்போது இப்போ நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம். நேரடியாக அப்படின்னு சொல்லிக்கிறேன்னா இமீடியட்டாக ஸ்டாப் டு ஃபார் த ரிஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் சொல்கிற அந்த சர்வே நம்பருக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கி அதில் இருக்க 15 ஏக்கர் சர்வே நம்பருக்கு நிறுத்திட்டாங்க. பேங்கர்ஸ் ஒரு பக்கம் ப்ரெஷர், எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்ட காசு இன்ன வரைக்கும் ரோட்டில் தான் நிற்குது. இது தெரிஞ்சே இவங்க செயல்படுத்துறதுனால இவங்க மேலே கிரிமினல் இன்டென்ஷனாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி ஐஜிஎஸ் வரோம்.